வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரவுண்ட் பீடில் சின்ன பீடும் சீட் பீடும் எடுத்திருக்கேன். இது 3 அது 3 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் ஜாயின் போட்டுட்டு இந்த பெரிய பீட்டில் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும். திருப்பி இப்போ பீடோட ரைட் சைடில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இங்கிட்ட ஒரே ஒரு சீட் பீடு. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4. அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ டர்ன் ஆகுது. உங்களுக்கு சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஷேப் வர்றது தெரியுதா? ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 இதோட கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணி இந்த ஃபஸ்ட் பீட்குள்ளார விடணும். இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பீடு சீட் பீட் ஆட் பண்ணி இந்த பிங்க்கில் வந்து க்ராஸ் பண்ணிடணும். இப்படி வந்திருக்கு. இதோட முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணி ஒயரை வந்து இந்த ஃபஸ்ட் பீட்குள்ளார ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ டைட் வைப்போம். இது ஸ்டெப் 6. டைட் வச்சா நமக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம திருப்பி இதே போல் இன்னொன்று மேக் பண்ணணும். இதுக்கப்புறம் ஸ்டெப் 7 2 சைடும் அந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதெல்லாம் போட்டுட்டு வந்தோமோ அதே போல் தான், சேம் ஸ்டெப் தான். இப்படியே இப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணணும். ஸ்டெப் 8. ஸ்டெப் 9. சேம் ஸ்டெப் தான். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இங்கிட்ட வந்த மாதிரியே இந்த சைடும் வருது. இந்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த பீட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார நம்ம உள்ளே விட்டு வெளியே வந்துக்கலாம். ஒரே ஒரு சீட் பீட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் உள்ளே விட்டு கொண்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒன்று போட்டு இந்த இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பிங்க் பீடுக்குள்ளாரையும் ஒரு பீடை ஆட் பண்ணிட்டு வரணும். நான் எப்படின்னு காட்டுறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு பிங்க் பீடை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வயரில் வந்து ஒரு பீடை ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இந்த பிங்க்கு அடுத்த பிங்க்குள்ளார வந்து நம்ம விட்டுக்குவோம். விட்டுட்டு நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது நமக்கு இப்படி சேர்ந்தாப்பில் வரும். இந்த சைடு பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து இந்த வயரில் பண்ணிக்கலாம். சென்டராக கொண்டு வந்துக்கலாம் திருப்பி இந்த இடத்துக்கு. இப்போ இந்த வழியாக வரலாம். இப்போ வயரில் வந்து ஒரு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த பிங்க்குள்ளார உள்ள விட்டு எடுத்துக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் பிங்கை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த பீட்குள்ளார விட்டுக்கலாம். எவ்ரி பிங்க்குக்கு நடுவாலையும் இன்னொரு பிங்க் நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். இப்போது ஆட் பண்ணிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குவோம் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு பிங்க் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சின்ன பேஸ்கெட் மாதிரி கர்வ்டாக வந்திருக்கும்.
இந்த இது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லாங் பீட் 2 லாங் பீட் போட்டிருக்கேன். ஒரு லாங் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, திருப்பி ஒரு லாங் பீடு. இந்த லாங் பீடில் வந்துட்டு நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்போ இதே ஸ்டெப்பை தான் இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர் பீடுக்குள்ளே வந்து வயரை விட்டுக்கலாம். ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு லாங் பீடு. லாங் பீடை கிராஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதே ஸ்டெப்பை இது ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம். சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக எல்லா பீட்லேயும் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் பீடில் இருக்கிறோம், லாஸ்ட் ஒன்னில். இதில் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை வந்துட்டு இந்த பீட்குள்ளாரையும் விடணும், இந்த ரவுண்ட் பீட்லேயும் விடணும், இந்த லாங் பீட்லேயும் விடணும். இது ரெண்டுத்துலேயும் உள்ளே விட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற இந்த லாங் பீடுக்குள்ளார விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு பிங்க் பீட் ரவுண்ட் பீட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஒரே ஒரு பிங்க் பீடு போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு போகலாம். அதுக்கப்புறம் சேம் ஸ்டெப் தான், 4 பெட்டல் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ஒயிட்டை உள்ளே போட்டுக்கலாம், 3rd ஒயிட்டில் 2 பிங்கை உள்ளே போட்டுக்கலாம், 3rd பிங்கில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஷேப்பை தான் நம்ம இது ஃபுல்லாகவே திருப்பியும் கொண்டுட்டு வரணும், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஒயரை உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பிங்க் உள்ளே விட்டுட்டு இன்னொரு பிங்க்கில் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஸ்டெப்பு தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். இப்போ ஒயரை வந்து இந்த பீடு இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு பிங்க் பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் ஒரே ஒரு பிங்க் பீட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். க்ராஸ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நமக்கு பேஸ்கெட் இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ 2 சீட் பீடு எடுத்துக்குவோம், குட்டி பீடு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிங்க்குக்கு நடுவாலையும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி வரும். இப்படியே இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து 2 சீட் பீட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே இதுதான் வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹேண்டில் ஆட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன் நான் ஹேண்டிலுக்கு.
பிங்க்கு 5 சீட் பீடு, பிங்க்கு சீட் பீட், பிங்க்கு சீட் பீட், பிங்க்கு 5 சீட் பீடு, அடுத்த ஒரு பிங்க்கு. இப்போ இந்த 3 பீடுக்கும் நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு ஒரு 3 பீடு, இந்த சைடு ஒரு 3 பீடு எடுத்திருக்கேன் ஹேண்டிலுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் தான். 1 ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.